Hello friends, welcome back to our channel LAPTOPMOBILE. இன்னைக்கு வீடியோ என்ன பார்க்க போறோம்னா நீங்களே கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். எப்படி தமிழை பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமா, JIO phone next அந்த மொபைலை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த மொபைலோட ஃபீச்சர்ஸ், ஃபெசிலிட்டி, அது எவ்வளவு ரேட்டுக்கு வருது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரை நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட தோன்ற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷன்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோவும் உடனே நோட்டிஃபிகேஷனா வரும். என்ன ரோல் ஆகுது ஆன் ஆயிட்டு போகுது. நம்ம போட்ட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு போய் அந்த வீடியோ பார்த்துருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் இது வந்து ஜியோ ஃபோன் அஃபிஷியலாக ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் ஃபோனை தான் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேமரா அண்டு பேக் சைடில் ஒரு கேமரா அண்டு அதில் வந்து ஜியோன்ற மாடுலேஷன் வந்துருக்கு. அடுத்து ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பவர் பட்டன் அண்ட் வால்யூம் ராக்கர்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா பேக் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இது வந்து இவ்வளோ கம்மி விலையில் இவ்வளோ ஃபீச்சர்ஸ் கொடுத்ததே பெருசு. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4000 4500 அந்த ரேட்டுக்குள்ளே தான் வந்து விற்பாங்க. ஏன்னா லோ பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் இதை வந்து சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு இந்த சேல் டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் 10ஆம் தேதி ப்ரீ ரிஜிஸ்டர் ஆரம்பிக்கிறாங்க. ப்ரீ ரிஜிஸ்டர் ஆரம்பித்தாங்கன்னா வந்து நம்ம சேனலில் போடுவேன். அப்போ நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எப்படியும் வந்து இது வந்து 5G பேண்டோட எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அப்போவே கீபேட் செட்டில் இவங்க வந்து 4G அந்த இதை எடுத்து வந்தாங்க. அதனால் இப்போ வந்து 5G கன்ஃபார்ம் இதில் 5G வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும் கன்ஃபார்ம் நியூஸ் என்னன்னு தெரில. அடுத்தது நான் பார்த்தீங்கன்னா இதில் 5.5 inch டிஸ்பிளே எடுத்து வராங்க. இது HD டிஸ்பிளே தான், வேறு எது எதிர்பார்க்க முடியாது. அண்டு 2GB ரேம், இவ்வளோ கம்மி விலைக்கு 2GB ரேம்ன்றது பெருசு தான். 32GB ஆர் 16GB மெமரியோடு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்டு இன்பில்டாக மெமரி கார்டு ஸ்லாட் போட்டுக்கிற மாதிரி தருவோம். ஏன்னா இவங்க வந்து இவ்வளோ கம்மி விலைக்கு எடுத்துகிட்டு வரும்போது இவ்வளோ தான் தெரியும். அந்த சிம் ஸ்லாட் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இல்லை ரைட்டில், அதெல்லாம் டாப்பில் இல்லைன்னா பாட்டமில் அந்தமாரி இடத்துல தான் சிம் ஸ்லாட் கொடுத்துருப்பாங்க. அப்போலாம் இன்பில்டு சிம்மோட இருக்கலாம், என்னான்னு தெளிவாக தெரியல. மொபைல் வந்தால் தான் தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகன் 250 அண்டு SoC அந்த மாடல் ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராசஸர் தான், இவ்வளோ கம்மி விலைக்கு இவ்வளோ ப்ராசஸர் ஓகே. ஆனால் ஆண்ட்ராய்டு லெவல் மேல் ரன் ஆகுதுன்றாங்க. இதுதான் லைட்டாக கம்பி கட்டுற கதை மாதிரியே தெரியுது. இது கோ எடிஷன், அதாவது லைட் எடிஷன் இருக்கலாம். கூகுள் ஜியோ பார்ட்னர்ஷிப் இப்படினாலும் இருக்கலாம். ஆண்ட்ராய்டு லெவல் மேலே, ஆனால் ஆண்ட்ராய்டு 10 மேலேயும் இருக்கலாம். லெவல் மேலே 10 மேலே தான் எனக்கு வந்து லீக்கர் சைட்லேருந்து நம்மளுக்கு வந்து தகவல் வந்தது. என்னான்னு தெரில, வந்தால் நல்லா தான் இருக்கும். இவ்வளோ கம்மி விலைக்கு ஆண்ட்ராய்டு லெவல் ஸ்னாப்ட்ராகன் 250 நல்ல ப்ராசஸர் ஓகே மாதிரி தான் தெரியுது. எப்படியோ மொபைலே ரிலீஸ் பண்ணால் தான் தெரியும். 10ஆம் தேதி ப்ரீ ரிஜிஸ்டர் அன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வீடியோ வரும். வீடியோ பாருங்கள். ப்ரீ ரிஜிஸ்டர் எப்படி பண்ணுறது அப்படின்னு கன்ஃபார்ம் போடுவேன். ஜியோ ஃபோன் நெக்ஸ்ட் இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல் ஸ்மார்ட் ஃபோன் தான் சொல்லி ரிலீஸ் பண்ணுறாங்க. அண்டு ஜியோ கூகுள் ரெண்டும் கோ டெவலப்மேஷனில் தான் நடக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடியே வந்து ஜியோட CEO அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க. முகேஷ் அம்பானியா யாரோ தெரியல மக்களே மறந்துடுச்சு. சரி, யாரோ ஒருத்தர் அவரும் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் வந்து சீக்கிரமாக இந்த இயர் எண்டுக்குள்ளே மொபைலில் ரிலீஸ் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க. அதேமாரி இந்த இயரோட எண்டுக்குள்ளே மொபைல் கன்ஃபார்ம் ரிலீஸ் ஆகிரும். அண்டு 10ஆம் தேதி ப்ரீ ரிஜிஸ்டர் நடக்குது. அது வேணால் கன்ஃபார்ம் நியூஸ். இவங்க வந்து ஜியோ அண்டு கூகுள் 2 பேர் சேர்ந்து அவங்களோட ஆப்ஸ் தான் முழுக்க இதில் இருக்கும். அதுன்னு ஏற்பாடு இன்பில்டாக கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க ஜியோ மொபைலில் ஜியோ ஃபஸ்ட்டு கீபேட் மொபைல்லே வந்து அவங்களோட ஆப்ஸ் தான் ஃபுல்லாக கொடுத்துருந்தாங்க. அண்டு ஃப்ரீயாக கொடுத்துருந்தாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதேமாரி இந்த மொபைலில் ஆண்ட்ராய்டு மொபைல்லையும் ஃப்ரீயாக தருவாங்க அப்படின்ட்டு லீக்கர் சைட்லேருந்து சொல்லியிருக்காங்க. அது என்ன கன்ஃபார்ம் ஃப்ரீயாக தான் இருக்கும். ஜியோட ஆப்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக தான் தருவானுங்க. ஆனால் கூகுளோட ஆப்ஸ் தான் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கலாம். அது என்னவோ தெரியல. அவங்க வந்து இதோட ஃபஸ்ட் லுக் அன்றைக்கி அப்படியோ இப்படியோ அப்படின்னு சொன்னாங்க. மொபைல் வந்தால் தான் தெரியும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் அசிஸ்டண்ட், ஆட்டோமேட்டிக் மெசேஜ் ரீட் பண்ணுறது, லாங்குவேஜ் ட்ரான்ஸ்லேஷன், ஸ்மார்ட் கேமரா வித்து அனலா எக்கச்சக்கமாக தந்துங்கிறாங்க. ஆனால் மொபைல் எப்படி இருக்குது, என்ன ப்ராசஸில் இருக்குது, எப்படி இருக்குது. அண்ட் முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து ஃப்ரண்ட்டில் 2MP கேமரா, பேக்கில் ரியரில் 5MP கேமரா அப்படின்னு வரதா சொல்லியிருக்காங்க. ஆனால் எப்படி என்னன்னு தெரியல. வீடியோ கடைசி வரையும் பார்த்ததுக்கு நன்றி ஃப்ரெண்ட்ஸ். See you later. Bye bye.